அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. நம்பிக்கையையும் பயபக்தியையும் பெறுவது கடினமானாலும் பெற்றுக்கொண்ட பரிசுத்தத்தை பேணுவது அதைவிட கடினமானது. மதிப்புமிக்க ஒரு பொருளை உருவாக்குவதற்கு நிறைய நேரம், தியாகம் மற்றும் உழைப்பு தேவை. ஆனால் அதை அழிக்க சில நிமிடங்கள் மட்டுமே போதும். ரஹீஸ் என்ற ஒரு பணக்காரர் வாழ்ந்தார். வணிகத்துறையில் புரட்சி செய்த செல்வந்தராக இருந்தார் அவர். அதேபோல் மிகப்பெரிய பக்திமானாகவும் இருந்தார். ஏழைகளை கண்டறிந்து உதவிகள் செய்த அவர் தனது முழு சொத்தையும் தனது ஒரே மகனுக்கு விட்டுச் சென்றார். ஆனால் அவரது மகனோ தந்தையின் பரந்த செல்வத்தின் பின்பலத்தில் ஆணவத்தின் உருவமாக இருந்தான். காலங்கள் கடந்தன. ரஹீஸ் மரணப்படுக்கையில் இருந்தார். அவரது கடைசி நிமிடங்களில் ஒரு கடிதம் எழுதி தனது செயலாளரிடம் ஒப்படைத்தார். நான் இறந்த பிறகு என் மகனுக்கு இந்த கடிதத்தை கொடுக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார். விரைவில் அவர் இவ்வுலகை விட்டு பிரிந்தார். அந்திம கிரியைகளுக்காக ஜனாசா மஸ்ஜிதுக்கு கொண்டுவரப்பட்ட போது மகனின் தீய செயல்களால் உஸ்தாத் ஜனாசா தொழுகையை நடத்த மறுத்தார். மக்கள் அனைவரும் கவலையில் இருக்கும்போது செயலாளர் அந்த கடிதத்தை மகனிடம் கொடுத்தார். மகன் கடிதத்தை படிக்கத் தொடங்கினான். என் அன்பு மகனே, மரணம் என்ற உண்மை அனைவருக்கும் வரவேண்டிய ஒன்று. எத்தனையோ மக்கள் பெரிய கனவுகளுடன் இந்த பௌதிக உலகிற்கு வந்து எந்த சாதனையும் இல்லாமல் மரித்து போயிருக்கிறார்கள். பிறந்தால் மரணம் உறுதி. ஆகவே உனது தீய செயல்களையும் ஆணவத்தையும் கைவிட்டு நல்ல மனிதனாக வாழ வேண்டும். என் அந்திம கிரியைகளை நிறைவேற்றி எனக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். இது ஒரு தந்தையின் வசியத் ஆகும். மகன் கண்ணீருடன் படித்து முடித்தான். அவனது மனதில் குற்ற உணர்வு தோன்றியது. கண்ணீருடன் தௌபா செய்தான். தந்தையின் மரணம் மகனின் நல்வழிக்கு காரணமாக அமைந்தது. துக்கத்துடன் தந்தையின் அந்திம கிரியைகளை அவன் நிறைவேற்றினான். நம்முடைய அன்புக்குரியவர்களின் மரணம் நமது வாழ்க்கையின் பரிசுத்தத்தை அடைவதற்கு ஒரு பெரிய பாடமாகும். மரண நினைவு நமது தக்வாவை பேணவும், நற்செயல்களை வழக்கமாக்கவும், பிசாசின் தந்திரங்களிலிருந்து தப்பிக்கவும் நம்மை உதவும். எனவே மரண சிந்தனையும் நமது மரணம் எப்போதும் வரலாம் என்ற உணர்வும் ஈமானுடன் மரிக்க வேண்டும் என்ற ஆசையும் நன்மைகளில் தொடர உதவும். அல்லாஹு தௌஃபீக் அருளட்டும். ஆமீன். இந்த வீடியோ உங்களை அடைய காரணமானவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என நினைவூட்டுகிறேன். இன்ஷா அல்லாஹ் மற்றொரு வீடியோவுடன் பின்னர் சந்திப்போம். பிரார்த்தனையுடனும் வசியத்துடனும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.